Welcome to VJ Aksha Blog. ஒரு சந்தோஷமான செய்தி. இது 2 நாளைக்கு முதல் அந்த செய்தியை நான் பார்த்தேன். ஆனா இன்றைக்கு இது பெரிய இடங்கள்ல பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருக்கு. உலகத்திலேயே ஊழல்கள்ல இருந்து விடுபட்டு கொண்டு வர நாடுகள் பட்டியல்ல இலங்கை 14 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறது. 14 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறது ஒரு வருஷத்துல. அதாவது ஊழல்கள் செய்கின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இருக்கிற நாடுகள் பட்டியல் இருக்கு. அதுல இருந்து 14 நாடுகளிடமிருந்து முன்னேற்றம் அடைந்து சரியான பாதையில் செல்லும் நாடுகள் பட்டியலுக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறது இலங்கை. நல்ல ஒரு செய்தி, பார்க்கறதுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. சிறப்பான போக்குவரத்து திட்டம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்த நாள்ல ஜனாதிபதி தலைமையில ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதாவது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் மெட்ரோ பஸ்களை அறிமுகப்படுத்த போறாங்க. இதுக்கு மிகப்பெரிய அளவான தொகையை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. காரணம், இலங்கையினுடைய நகரங்கள்ல, குறிப்பா கொழும்பு நகரத்துல இருக்கிற இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த போக்குவரத்து அதிநவீனமான போக்குவரத்து பேருந்துகள், மெட்ரோ பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட போகுது. எனவே இதற்கான பாதைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் இப்ப நடக்குது. கொழும்பினுடைய மிக முக்கியமான 6 பாதைகளை இதை மையமாக வைத்து இந்த போக்குவரத்து சேவை நடத்த போறாங்க. இதனுடைய பிரதானமான நோக்கமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து அல்லது வெளியிடங்கள்ல இருந்து கொழும்புக்குள்ள வர வாகனங்களை குறைக்கிறதுக்காக. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வெளியிடங்கள்ல பெரிய அளவான பிரதேசங்கள் அமைச்சு தனி வாகனங்களை வரவங்களை அந்த இடத்துல பார்க்க பண்ணிட்டு நகரத்துக்குள்ள அதிசொகுசு பேருந்துகள் மூலமாக அவங்களுடைய வேலைகளுக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்க போது போக்குவரத்து நேரத்தை குறைக்கும், செலவை குறைக்கும், அதோட நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது முழுவதுமே டிஜிட்டல் முறையிலான தொழில்நுட்பத்தின் இயங்கக்கூடிய வகையிலான ஒரு சேவையாக இது இருக்க போது ஆரம்பத்துல கொழும்புல, அதுக்கப்புறம் கண்டி, காலி ஆகிய மாவட்டங்களுக்கும் இது வருகின்ற வருஷத்திலிருந்து அறிமுகப்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். மிக விரைவாக இதை கொண்டு வரது நல்லது. பின்னிரம், அதாவது மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம். T56 துப்பாக்கியால பட்டப்பகல்லன்னு சொல்லலாம். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் மோட்டார் சைக்கிள் வந்தவர்களால நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. காருக்குள்ள இருந்த 2 பேர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல 2 பேருமே அந்த இடத்துலயே காருக்குள்ளேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பயங்கரமான சம்பவமாக மாறி இருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில தலங்கம அக்குரகோடா பிரதேசத்தில்தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில உயிரிழந்த ஆண் ஒரு லோயர், அதாவது சட்டத்தரணி அப்படின்றது அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதோட பெண் தொடர்பான தகவல்கள் இதுவரையில வெளியாகல. இது எதற்காக இந்த துப்பாக்கி சூடு சம்பவம், இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடக்குது. எனவே இதுவரையில யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. இது தொடர்பான முழுமையான தகவல்களும் இன்னும் வெளியாகல. எனவே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சம்பவமாக பதிவாக இருக்குது. இந்த வருஷத்துல இந்த 1.5 மாசத்துக்குள்ள நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் 7 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இன்றோடு இதுல 7 பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் நடக்க போகுது. அதாவது பிப்ரவரி 17 26 தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதனால 2ஆம் தண்டனைக்கான விடுமுறை இன்று முதல் அரச பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுலயே லீவு தவி இப்பதான் பள்ளிவிடம் தொடங்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்கிடையில விடுமுறை விட்டாங்க. எனவே மார்ச் 3ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் தொடங்கி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த பாடசாலைகள் நடக்கும். அதுக்கு பிறகு திரும்ப விடுமுறை வழங்கப்படாத ஏப்ரல் விடுமுறை. இன்னும் ஒரு சர்வதேச ரீதியில பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி. ரஷ்யா இன்றைய நாள்ல யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய தளங்களை அவங்களுடைய இணைய தளங்கள்ல இருந்து நீக்கி இருக்காங்க, அல்லது அவங்களோட இணைய கட்டமைப்புல இருந்து நீக்கி இருக்கிறார்கள். இதனால வாட்ஸ்அப் அல்லது யூடியூப் ரஷ்யாவில் இனி பார்க்க முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சர்வதேச ரீதியிலான செய்தியாக மாறியிருக்கிறது. முக்கியமான விஷயம் சொன்னா VPN அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாப்ட்வேர்கள் மூலமா தான் பார்க்கலாம். ஆனால் VPN பார்த்து அதனால ஏற்படுகின்ற விஷயங்களால தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்காது. VPN பயன்படுத்துறது ரஷ்யால தண்டனைக்குரிய குற்றம். எனவே இந்த விஷயமும் ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்க போது அதோடு சமூக வலைத்தளங்கள்ல இன்னும் ஒரு முக்கியமான தளமாக இருக்கிற டெலிகிராமையும் தடை செய்வதற்கான, அதனை நீக்குவதற்கான பரிந்துரைகள் இப்பொழுது ரஷ்யாவிடம் இருக்கிறது. எனவே வருகின்ற காலத்துல இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரஷ்யா தனக்கென்றே ஒரு இணைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஊகிக்கப்படுறது. காரணம் சொன்னா, சர்வதேச ரீதியில் இருக்கிற பலதரப்பட்ட இணையதளங்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல
தடை செய்யறாங்க. ஏற்கனவே சீனா முற்றுமுழுதான சமூக வலைத்தளங்களை தடை செய்து தங்களுக்கென்றே தனியான சமூக வலைத்தளங்களை வச்சிருக்காங்க. ஆனாலும் இணையதளங்களை சர்வதேச ரீதியில பயன்படுத்தலாம். ஆனால் இவங்க ரஷ்யா தனியாகவே தங்களுக்கான ஒரு இணையதள கட்டமைப்பை உருவாக்க போறாங்க. வேற யாருமே உள்ளுக்கு வர முடியாது. ரஷ்யாக்குள்ள இருக்கிறதையும் யாரும் வெளியில பார்க்க முடியாது. இது கிட்டத்தட்ட வடகொரியா வச்சிருக்கின்ற ஒரு கட்டமைப்பு, இணைய கட்டமைப்பு மாதிரி இருக்க போகுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்படியே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு உருவாக்கி தங்களுக்கு உள்ள விஷயங்களை தங்களுக்குள்ளே வச்சுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க. இது ஒரு காலத்துல யாருக்கும் யாரோடையும் எந்த நாடும் தொடர்பில்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ரீதியில பேசப்படுது. இந்த விஷயங்கள் அந்த நாள் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான தரவுகள், செய்திகள்.